வணக்கம். ஐஎஃப்எஸ் மெயின் கேஸோட ஹியரிங் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கேஸ் பார்த்திங்கனாக்கா ஏப்ரல் 18 அன்னைக்கு ஹியரிங் வந்தது. அந்த டீட்டெயில்ஸ் தான் ஒரு 6 days கழித்து இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கனாக்கா A1 ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெப்ரசன்டட் பை A2 to A8 ஆப்சண்ட் NBW பெண்டிங். A1 என்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்என்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் லிமிடெட். இது வந்து பார்த்திங்கன்னா A2 to A8னாக்கா மற்ற ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் பேர்லாம் இருக்குது. A2, A3, A4, A5, A6, இந்த மார்க், குட்ஹாம்ஸ் இந்த மாதிரி தான் A6 வரைக்கும். நெக்ஸ்ட்டு A7, A8 பார்த்திங்கன்னா மோகன் பாபு, லக்ஷ்மி நாராயணன். A8 லக்ஷ்மி நாராயணன் இவங்க எல்லாருமே வந்துட்டு ஆப்சண்ட். அதனோட NBW நான் பெயிலபிள் வாரண்ட்டும் பெண்டிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு A2 ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். A2னாக்கா ஆர்லஸ் மேக்சன்ட் அந்த அசோசியேட்ஸ் அவங்க தான் A2. அது வந்து ரெப்ரசன்டட் பை A7 to A10. A7னாக்கா மோகன் பாபு, லக்ஷ்மி நாராயணன், வேத நாராயணன், ஜனார்த்தனன் இவங்க 4 பேருமே ஆப்சண்ட். அதனோட NBWவுமே பெண்டிங்கில் இருக்குது. A3னாக்கா குட்ஹாம்ஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டிங் LLP ரெப்ரசன்டட் பை A13. A13னாக்கா ஜெகநாதன். அவர் வந்து ஆல்ரெடி ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க. அவர் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவரோட ரிமாண்ட் பார்த்திங்கனாக்கா மே 2 வரைக்குமே அவரை ரிமாண்டில் வச்சுருக்க போகிறாங்கன்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த கேஸ் டீட்டெயில்ஸில் வந்து சொல்லியிருக்கிறது என்னென்னா A1, A2, A4, A5, A6 வரைக்கும் பார்த்திங்கனாக்கா அந்த ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவங்க ஒன்று பார்த்திங்கனாக்கா எல்என்எஸ் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் IFS அப்புறம் நிறைய பேரில் வச்சுருந்தாங்கல்ல, அதுதான் A1 to A6. அந்த A1 வந்து யார் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அவங்க, A2 யார் யார் பேரில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கோ அவங்க, அந்த மாதிரி தனித்தனியாக மென்ஷன் பண்ணி அவங்கெல்லாம் ஆப்சண்ட் ஆகிருக்காங்கன்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. இதில் இத்தனை ஹியரிங்கில் அப்படி எதுவுமே சொல்லாமல் இருந்துச்சு. இதில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க. அந்த ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் யார் யார் பேரில் இருக்கோ மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அது வந்து லக்ஷ்மி நாராயணன், வேத நாராயணன், ஜனார்த்தனன், மோகன் பாபு அந்த பிரதர்ஸ் அவங்க நேமில் தான் இருக்குது. அவங்க எல்லாருமே ஆப்சண்ட் ஆகிருக்காங்கன்ற மாதிரி தனித்தனியாக டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ரிப்போர்ட்டில். A4 ஃபினான்ஷியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெப்ரசன்டட் பை A7 to A10 ஆப்சண்ட் NBW பெண்டிங். A4ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அகார்டியன்ஸ் பிஸ்னஸ் சர்வீசஸ் லிமிடெட். A7 to A10னா மோகன் பாபு, லக்ஷ்மி நாராயணன், வேத நாராயணன், ஜனார்த்தனன். இந்த A4 அவங்க பேரில் இருக்குது. அவங்களுமே வந்து இன்றைக்கி சேம் ஆப்சண்ட் NBW பெண்டிங். A5ன்றது என்னன்னாக்கா கான்ஸ்டாண்டியன்ஸ் கார்ப்பரேட் பிஸ்னஸ் சர்வீசஸ் லிமிடெட். இது வந்து A8, A10, A18 ஆப்சண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. A8னாக்கா லக்ஷ்மி நாராயணன், ஜனார்த்தனன் சேம் அவங்கெல்லாம் ஆப்சண்ட் NBW பெண்டிங். A6னாக்கா மார்க் ஆப்பர்ச்சுனிட்டி டெவலப்மெண்ட் லிமிடெட் ரெப்ரசன்டட் பை A7, A8, A9, A10, A14, A15, A16, A17, A19 பெண்டிங். இது அடிஷ்னலாக அந்த பிரதர்ஸ் கூட இன்னும் கொஞ்சம் பேர் அக்யூஸ் லிஸ்ட்டில் இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா மோகன் பாபு, லக்ஷ்மி நாராயணன், வேத நாராயணன், ஜனார்த்தனன், சுந்தரம், பக்தவச்சலம், கஜேந்திரன், சுகுமார், விஜயன் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இன்னுமே அவங்களும் ஆப்சண்ட் NBW பெண்டிங். ரிசீவ்டு நோட்டீஸ் டு எக்ஸிக்யூட் NBW நான் பெயிலபிள் வாரண்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நோட்டீஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அதனோட கால் வந்து May 2 அன்னைக்குன்ற மாதிரி இதில் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ May 2 ஹியரிங்கில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இன்னும் 1 week இருக்குது. ஸோ இதுதான் இந்த வாட்டி வந்து டீட்டெயில்டாக இருக்குது. கேஸ் ஹியரிங்கில் டீட்டெயில்டாக மென்ஷன் பண்ண மாதிரி நடந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஹியரிங்கில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். தேங்க்யூ.